யுஏஇனுடைய அணுமின் நிலையத்திற்கு அருகில ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பாரிய பதட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. வளைகுடாவில் இருக்கக்கூடிய தெஹ்ரானுக்கு சொந்தமான ஒரு தீவை யுஏஇ கைப்பற்ற வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தி டெலிகிராஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். காசாவினுடைய மக்கள் 2024ஆம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஹஜ்ஜுக்கு பயணிக்க முடியாத அவலத்தை சந்தித்து வருகிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டு காலம் தொடர் யுத்தங்கள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு இன்றோடு 219வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதற்கு இடையில லெபனான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல், அதே போன்று ஈரான் மீதான ஒரு பாரிய 40 நாள் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தி இருந்தன. இந்த நிமிடம் வரைக்கும் அதனுடைய பதட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்படாத சூழலில் மீண்டும் ஒரு யுத்தம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் தொடுக்கப்படுமோ என்கிற அச்சமும் இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய செய்திகள் அது தொடர்பாக இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇனுடைய அணுமின் நிலையத்திற்கு அருகில ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பாரிய பதட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. யுஏஇயை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ஒரே நேரத்தில் ஈரானை பகைத்து கொண்ட அதே நேரம் மிக முக்கியமாக சவுதி தலைமையிலான மத்திய கிழக்கினுடைய கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு மத்தியில் இருந்த எல்லா ஒற்றுமையையும் சீர்குலைத்து வெளியேறி இருக்கிறது யுஏஇ. தற்போது சவுதி தலைமையில் மற்ற எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் கல்ஃப் நாடுகள் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க, ஒபெக்ல இருக்கிறாங்க, ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு அரப் நேட்டோவை உருவாக்கணும்ங்கிறதுலையும் உறுதியாக இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நான் இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் நிற்கிறேன் என்று சொல்லி தெளிவாக இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாட்டை 2020 எடுத்தவர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு மிக தெளிவாகவே அதை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த பக்கமே போய் சேர்ந்து இருக்கிறாங்க. இதுதான் யுஏஇனுடைய தற்போதைய சூழலாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் யுஏஇ மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் யுஏஇனுடைய அல்-லஃப்ரா என்கிற பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பராக்கா என்கிற அவர்களுடைய அணுமின் நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்த ஒரு பெரிய ஜெனரேட்டர் தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறி இருக்கிறது. ஆனால் அணுமின் நிலையத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை, யாருக்கும் எந்த உயிராபத்தும் ஏற்படவில்லை. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை அபுதாபியினுடைய நியூஸ் ஏஜென்சிஸ் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த ட்ரோன் தாக்குதலில் யார் நடத்தினார்கள் என்பது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எந்த தகவல்களையும் வெளியிடவும் இல்லை. இதே நேரத்தில் நாங்கள் தான் அட்டாக் பண்ணினோம்னு சொல்லி யாரும் பொறுப்பெடுக்கவும் இல்லை. இதிலே ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ஈரானுடைய பெயர்ல தொடர்ந்து இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகள் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இஸ்ரேலுக்கு தேவையானது என்னன்னா அபுதாபியையும் ஈரானையும் அல்லது அரபு நாடுகளையும் ஈரானையும் ஒரு யுத்தத்துக்குள்ள மூட்டி விடணும், அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிறனு, நம்ம ஓரமானு பார்த்துக்கிறனுங்கிறதா அவர்களுடைய தேவை. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய 20 ஆண்டு காலம் அவர்களுடைய பாதுகாப்பு துறையினுடைய உளவு பிரிவின் சீஃபாக செயல்பட்ட ஷேக் துர்க்கி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் வெளியிட்டிருந்த செய்தியை நாமளும் எடுத்து சொல்லியிருந்தோம். அவர் தெளிவாக என்ன சொல்லியிருந்தார்னா, ஈரான் மீதான யுத்தத்தின் போது எப்படியாவது அரபு நாடுகளை ஈரானோடு மோதவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது இஸ்ரேல். ஆனால் நாங்கள் அதில் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருந்தார். மிக தெளிவாக யுஏஇ அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் தற்போதைய நடைமுறை சாத்தியமான சாதகமான நிகழ்வுகளாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஒரு தீவை
கைப்பற்றுங்கள் என்று சொல்லி யுஏஇக்கு மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைய நாளில் ஆச்சரியமான ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய யுத்தத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈடுபட்டிருந்தது. ரகசிய தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தியிருந்தது. பகிரங்கமாக யுத்தம் என்று போகாம ரகசிய தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக. அதற்கு பிறகு வளைகுடாவில் இருக்கக்கூடிய தெஹ்ரானுக்கு சொந்தமான ஒரு தீவை யுஏஇ கைப்பற்ற வேண்டும் என்கிற அழுத்தத்தை அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தி டெலிகிராஃப் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அமீரகத்தினுடைய ரகசிய இராணுவ தாக்குதல்களால் குறிவைத்ததாக கூறப்படக்கூடிய லவான் தீவு, இந்த லவானுங்கிற தீவில் ஈரானுடைய நிறைய எண்ணெய் வளங்கள் அங்கே இருக்கிறது, எண்ணெய் குதங்கள் அங்கே இருக்கிறது. அந்த லவான் தீவை நீங்க தாக்குதல் நடத்தி கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லித்தான் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார், அமெரிக்க அதிபர் விரும்புகிறார் என்கிற செய்தியோடு டொனால்ட் ட்ரம்ப் போய் அதை கைப்பற்றுங்க அப்படியே சொன்னதாகவும் இன்றைக்கு தி டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்க படைகளுக்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகள் தான் லவான் தீவை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அமெரிக்க அதிபருடைய ஆசையாக இருக்கிறதா. ஏன்னா நாங்க ஒண்ணும் அங்க செய்ய முடியாது, ஏற்கனவே நாங்க வாங்கின அடி போதுமா போயிடுச்சு, எங்களுடைய கப்பல் எல்லாம் ஏற்கனவே அவர்களுடைய யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டே இன்றைக்கு அமெரிக்காவை சென்றடைந்து விட்டது, அடி வாங்கினதோட போய் சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. அப்படி இருக்கல ஈரானுடைய துறைமுகங்களை மட்டும்தான் பிளாக் பண்ணிக்கிட்டு கப்பல்களை நிறுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. மீண்டும் ஈரானுக்கு எதிரான ஒரு யுத்தத்துக்குள்ள தலையிட்டா பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும்ங்கிறதுனாலையும் அமெரிக்கா பின்வாங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் யுஏஇயையும் ஈரானையும் மூட்டி விடுகிற வேலையை பார்க்கறாங்க. அந்த அடிப்படையில் தான் யுஏஇனுடைய படை போய் ஈரானுடைய லவான் தீவை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய சூழ்ச்சிக்கு யுஏஇ சிக்கிக் கொள்வார்கள். அப்படி சிக்கினால் யுஏஇக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை ஈரான் நடத்தக்கூடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசியில இருந்து 5 இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக ரகசிய அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்டவர்கள் என்று பல பேர் மேல கிட்டத்தட்ட 37க்கு மேற்பட்டவர்கள் மேல அரெஸ்ட் வாரண்ட் சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இணக்கத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகள் யாருமே இவர் அந்த நாட்டுக்குள்ள போனா கைது பண்ணணும். அதனால தான் பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தாமலேயே அமெரிக்க பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற போது நெதன்யாகு அந்த வான்பரப்பை பயன்படுத்தாம பறந்து கொண்டு இருக்கிறாரு. காரணம் என்னன்னா கைது நடவடிக்கைகள் தொடரும் என்கிற அச்சம் காரணமாக. ஆனால் இப்படியான அச்சம் இருக்கக்கூடிய சூழலையும் ஐசிசியில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய யுஏஇக்கு அவர் ரகசியமாக போய் வந்திருக்கிறாரு. யுஏஇ சரியா இருந்தா வந்தாலே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும், ஆனா பண்ணல, ரகசியமாக கூப்பிட்டு ராஜ மரியாதையோட வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்கிற செய்திகளையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய சூழல்ல தான் மே மாதம் 17ஆம் தேதி இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல 3 அரசியல்வாதிகள் மீதும் 2 இராணுவ அதிகாரிகளையும் இலக்கு வைத்து தான் இந்த தீர்ப்புகளை ஐசிசி கொடுத்திருக்கிறது. இவர்கள் எந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாலும் ஐசிசியினுடைய வரம்புக்கு கீழாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அரெஸ்ட் வாரண்டினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஒரு கவலையான மேலதிக செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, காசாவினுடைய மக்கள் 2024ஆம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஹஜ்ஜுக்கு பயணிக்க முடியாத அவலத்தை சந்தித்து வருகிறார்கள். நீங்க பல தடவைகள் செய்திகளில் பார்ப்பீங்க, சவுதி அரேபியாவினுடைய மன்னருடைய விருந்தினர்களாக பாலஸ்தீன மக்கள் ஹஜ்ஜுக்கு அழைக்கப்படுகிறார்கள்னு. அழைக்கப்படுறதெல்லாம் உண்மைதான், ஆனால் காசாவினுடைய மக்களுக்கு போக முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொள்கிறார்களே தவிர காசாவில் இருக்கக்கூடிய யாருக்கும் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. காரணம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து 3வது ஆண்டாக காசா பகுதியை முற்றுகையிட்டு, அதிலும் குறிப்பாக ரஃபா பார்டர் முடக்கப்பட்டிருக்கிறது. எந்த வழியாலையும் காசா மக்கள் வெளியேற முடியாது, ஹஜ்ஜுக்காக கூட வெளியேற முடியாத அளவுக்கு அவர்கள் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தங்களுடைய மார்க்க கடமை,
ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு சக்தி படைத்திருந்தால், வசதிகள் கொண்டிருந்தால் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை, பாவங்கள் மொத்தமாக மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கடமை. அந்த கடமையை நிறைவேற்றணும்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம். அந்த கடமைக்கு கூட காசா அப்பாவிகளுக்கு போக முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்கிறார்கள். அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் காசா மக்களுக்கு என்ன பண்ண போறாங்கிற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஈரானுடைய முன்மொழிவுக்கு மீண்டும் 5 நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் ஒரு முன்மொழிவை கொடுத்திருந்தாங்க, யுத்த நிறுத்தத்தை இப்படி பண்ணிக்கிறோம்னு சொல்லி. அதை ஏத்துக்கிற முடியாதுன்னு அமெரிக்கா சொன்னாங்க. அமெரிக்கா ஒன்றை கொடுத்தாங்க, அதை ஏத்துக்கிற முடியாதுன்னு ஈரான் சொன்னாங்க. பிறகு ஈரான் ஒன்றை கொடுத்தாங்க, பிறகு அமெரிக்கா ஒன்றை கொடுத்தாங்க, பிறகு ஈரான் ஒன்றை, இப்படி மாறி 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 கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு உடன்பாடு வரமாட்டேங்குது. திடீரென நேற்று கூட பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஈரானுக்கு வந்து இறங்கி இருந்தார். எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஒரு சமாதானத்துக்கு வரணும்ங்கிறாரு. ஆனா ஈரானியர்கள் அவர்களுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. புதிதாக அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய 5 நிபந்தனைகள் வெளியாகி இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரான் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் மிக தெளிவாக எதிர்கொள்வோம், அமெரிக்காவினுடைய படைகள் திடீர் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அமெரிக்க படைகள் அடி வாங்குவதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் ஈரான் அறிவித்திருக்கிறது. தகவல்களின் பிரகாரம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5 நிபந்தனைகளை அல் ஜசீராவும் பட்டியலிட்டிருக்கிறது. முதலாவது, ஈரானுக்கு இந்த யுத்தத்திற்கான எந்த இழப்பீடுகளும் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. ஆனா எங்களுக்கு இழப்பீடு தந்தா தான் யுத்த நிறுத்தத்துக்கு வருவோம்னு ஈரான் சொல்றாங்க. இது ஒன்றும் புதிய கோரிக்கையும் கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு அமெரிக்காவிடத்தில் ஈரான் கேட்டு அமெரிக்கா இழப்பீட்டையும் கொடுத்திருக்கிற முன்னுதாரணம் இருக்கிறது. அதை வச்சு தான் அவங்க இந்த இழப்பீட்டை கேட்கிறாங்க. இரண்டாவது, தெஹரானில் இருக்கக்கூடிய 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 460 கிலோகிராம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 900 பவுண்டுகள் என்று சொல்லி நினைக்கிறேன். இதுல 9-10 அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடத்தில் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்தீங்கன்னு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் போவீங்க அப்படின்ட்டாங்க. காலாகாலமாக எங்களுடைய அறிவை செலவழித்து எங்களுடைய தொழில்நுட்பத்தால் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். இதை உங்ககிட்ட தரணும்னா எதுக்குடா இவ்வளவு காலமா பட்டினி கிடந்து செத்தோங்கிற கேள்வி வருமா இல்லையா? அந்த நாட்டின் மீதான அடக்குமுறைகள், அந்த நாட்டின் மீதான பொருளாதார அடக்குமுறைகள், எல்லா தடைகளும், ஈரான்னாலே பொருளாதார தடையில் வளர்ந்த ஒரு நாடு தான். அவ்வளவு பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எந்திரிச்சு மேலே வந்து இப்படியான ஒன்றை உருவாக்கி இருக்கும்போது அதை தாங்கடாண்டா கொடுத்துருவாங்களா அவங்க? அதனால் அதை தரமாட்டோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களில் ஒன்றை வைத்துக்கொண்டு மற்ற அனைத்திலும் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. நீ யுத்தத்திலேயே தோத்துருக்கிற, ஈரான்காரன் ஜெயிச்சிருக்கிறான், தோத்து போனவன் போடுற நிபந்தனையை ஜெயிச்சவன் ஏற்றுக்கிறவானா? ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறணும்னா அவன் வெளுத்து அனுப்ப மாட்டான். அவனுக்கு அவ்வளவு எரிச்சல் வராது, கோபம் வராது. அதே மாதிரி 4வது நிபந்தனை, ஈரானுடைய முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான சொத்துக்களை விடுவிக்க முடியாது. அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களாம். ஆனா ஈரான் மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமா? ஏன்னா ஜெயிச்சிருக்கிறான் அவன் எப்படி அவனுக்கு விட்டு கொடுப்பாங்கிற சாதாரண அறிவு கூட கிடையாது, நாலேஜ் இல்லையா? 5வதாக எல்லா முனைகளிலும் யுத்தத்தை நிறுத்துவது, அதுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஈரான், காசா, அதே போன்ற லெபனான், யமன் எல்லா பகுதிகளிலையும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த 5வதுக்கு மட்டும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. மீதி 4 இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தான் பதிலடி கிடைக்கும், எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கிடைக்கும், இதை நாங்கள் ஏற்றுக்கிறல அப்படின்னு சொல்லி ஈரான் தடாலடியாக உடனடியாக மறுத்து விட்டார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் நமக்கு தெரியும் அரபு நாட்டுக்காரன் சொந்தமாக யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பணம் முத்தி போய் சுகபோகம் முத்தி போனால் எதுக்கு படிக்கணும், எதுக்கு அறிவு, எதுக்கு நாலேஜுங்கிற கேள்வி வந்துடும். அதனால் இனிமேலும் நமக்கு படித்து அறிவை வளர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒத்தனை இல்லாட்டி இன்னொருத்தன் எவனையாவது கொண்டு வந்து வச்சு காசை தாரம் என்ன பாதுகாத்துக்க அப்படின்னு வச்சுக்கணும். காசு இருந்தால் எதையும் பண்ண முடியும்னு நினைக்கிற கூட்டம். ஏற்கனவே அமெரிக்காவை நம்பி கடைசியில் அடி வாங்கி போனாங்க. இந்த யுத்தம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் அரபு நாடுகளுக்கு. அதற்கு பிறகு யுக்ரைன்காரன் வந்தான், அவனே ரஷ்யாட்ட இருந்து அடியை வாங்கிட்டு இருக்கிறான். அடியை வாங்கிட்டு இருக்கிறவன்
நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன்னு வந்தான். அவனை நம்பி அவன்கிட்ட செலவழிச்சாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, பிரித்தானியா குறைந்த செலவில் நாங்கள் ட்ரோன்களை தடுக்கிற தொழில்நுட்பத்தை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு துல்லியமாக அளிக்கிற ஒரு ஆயுத அமைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய 9 டைஃபூன் வகை போர் விமானங்களில் அந்த தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு நாங்கள் குறைஞ்ச செலவில் ட்ரோன்களை எல்லாம் தடுத்து தர்றோம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸுக்கு வந்திருக்கிறாங்க. அரபு நாட்டுக்காரங்களும் பல்லை இழிச்சிட்டு போய் ஓகே ஓகே தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ஈரானோடு நெருக்கமாக இணக்கமாக போயிட்டாலே அத்தனை பேருமே நிம்மதியாக இருந்துடலாமா இல்லையா? ஈரான் மீதான அச்சத்தை உண்டாக்கி அவனும் வந்து பிசினஸை பார்த்துக்கிட்டு போறான். அரபு நாட்டுக்காரங்களும் ஓகே ஓகே நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் காசை தர்றோம், எதையாவது பண்ணி எங்களை காப்பாத்திக்கப்பான்னு சொல்லி சுகபோகத்தில் திளைத்தவர்களுக்கு சிந்திப்பதற்கான தருணம் இருக்காது. எப்படியாவது தங்களை பாதுகாத்துக்கிறோம், இப்படியாவது பாதுகாத்துக்கிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் அதற்கெல்லாம் இணக்கப்பட்டு போகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான உண்மையான செய்திகளை விவரங்களை கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.